அதாவது இன்றைக்கி பார்க்கக்கூடிய ஒரு விஷயங்கள் என்னென்னா, தமிழக முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் ஃபேஸ்புக்கு, யூடியூப் வீடியோ பார்க்கறது உண்டா? எல்லாமே இன்றைக்கி யூடியூப், ஃபேஸ்புக்கில் வந்துடுது. அவர் பாட்டுக்கு ஓய்வெடுக்க போகிறாரு. பார்த்தா உடம்புக்கே முடியாதவராக தெரிகிறாரு ஒரு முதலமைச்சர். நீங்கள் ஓய்வெடுங்க, தப்பு இல்லை. தமிழகம் எந்த அளவில் மோசமாக போயிட்டுருக்குங்கிறது பாருங்கள். ஆனால் நான் செல்லு வழியில் பார்த்தா என்கிட்ட பணம் ஒன்று தான் இல்லைங்க. ஆனால் குணங்கள் இருக்குது. ஆனால் ஏகப்பட்ட பேருக்கு நல்லா செய்யணும் அப்படிங்கிற இது இருக்குது. ஆனால் நீங்களாம் கொஞ்சம் முடியல அப்படின்னா பதவி விட்டு விலகிக்கிங்க, தப்பு இல்லை. காமராஜர் இறக்கும் பொழுது ஜோப்பில் 100 தான் வச்சுருந்தார். ஏன்னா அவர் செத்த பிறகு தான், இறந்த பிறகு தான் நான் உருவாகிடல. இன்றைக்கி பாருங்கள், நீங்கள் எதுவுமே பண்ணலை. இப்போ என்னையாட்டும் முதலமைச்சர் ஒருத்தர் உருவானா, ஆனால் இந்த நாடு மென்மேலும் செழிக்கும். விலைவாசி நீங்கள் பத்தலைங்கிறீங்க. ஆனால் இருக்கிறத வச்சு அட்ஜஸ்ட் பண்ணணும். நைட்டில் என் வீட்டுக்காரம்மா அளவான சாப்பாடு கொடுக்குது. அளவான சாப்பாடு போதும் அப்படிங்கிற அளவுக்கு இருக்கிறேன். நீங்கள் பத்தலைன்னு விலைவாசி ஏற்றுறீங்க. அதை வன்மையாக கண்டிக்கிறேன். ஏகப்பட்ட பேர் பிச்சைக்காரங்களாக உருவாக்குறாங்க. நானும் பல வழியில் பல விதமாக போராடிக்கிட்டு தான் இருக்கிறேன். இன்னும் நம்ம நாட்டுக்கு சுதந்திரம் வாங்கலைங்க. ஏன்னா இன்றைக்கி அவ்வளோ கஷ்டங்கள் இருக்குது. ஏன்னா ஜனத்தொகை பெருகிட்டு இருக்குது. நீங்கள் கொஞ்சம் பார்த்து உதவி பண்ணுங்கள். முடியலன்னா பதவி விலகி என்னைய போன்ற தமிழக முதலமைச்சராக என்னைய ஆக்குங்க. மக்களுக்கு என்ன தேவையோ, எனக்கு ஒன்றுமே இல்லைங்க. நான் நடு ரோட்டில் படுக்கிறனாலும் படுத்துக்குவேன். இப்போ பாருங்கள், என் வீட்டுக்கு முன்னாடி பல பேர் போகிறாங்க. ஆனால் எங்களுக்கு தொந்தரவாக தான் இருக்குது. ஆனால் அவங்க யோசனை பண்ண மாட்டேங்கிறாங்க. நான் யோசனை பண்ணி பல இடத்துல சுற்றுறப்போ பல கருத்துக்களை பகிர்ந்துருக்கிறேன். ஆனால் நீங்கள் ரெஸ்ட் எடுக்க போகாதீங்க. என் வீட்டு பொம்பளையே காலில் எட்டி உதைக்குது, எஞ்சி போய் பொழப்புக்கு போங்கன்ட்டு. அது மாதிரி நீங்கள் மக்களை சந்தித்து பொழப்புக்கு போங்க. இது மக்கள் கண்ணீரோடு பேசுகிற வார்த்தைகள். கொஞ்சம் சிந்திங்க, நாட்டை காப்பாற்றுங்க. வணக்கம்.